இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய ஏவுகணை தளமெல்லாம் அடித்தளத்தில் இருக்கிறனால அதை எங்களால் அழிக்க முடியலைன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஈரானுடைய அந்த ஏவுகணைகள் எங்களை அழிக்க முடியலை, அவங்க வெளிப்படையாக மேலே வச்சிருக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று. அப்போ அந்த வகையில் இவங்களுக்கு டேமேஜ் இருக்கான்னா ஈரானுக்கு டேமேஜ் இருக்குது. ஒரு 1700 பேர் வரைக்கும் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்க பொதுமக்கள் அவங்க கணக்கு பிரகாரம். அது ஒரு டேமேஜ் தான். அதே நேரத்தில் வந்து மேற்கத்திய உலகங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படுற இழப்புகளை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்படுற இழப்புகளை ஓப்பனாக ஃப்ரீ பண்ணி வச்சுருக்காங்க. ஈரானில் எந்த ஊடகமும் போகலாம், பிபிசி போகலாம், CNN போகலாம். ஈரானில் எந்த ஊடகம் போகலாம், அவங்க அனுமதிச்சிருக்காங்க, யாருமே தடை செய்ய மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால நியூஸ் வருது, அங்கே தாக்கிட்டான் இங்கே தாக்கிட்டான்னு வர்றது காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க செய்தியாளர்களை வந்து தடுக்கிறது கிடையாது. ஆனால் இஸ்ரேலில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் வந்து ஃபோட்டோ எடுத்தாலே தடை, ஃபோட்டோ எடுத்தாலே போச்சு பரப்பு. அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் கூட கூடாது, எந்த செய்தியுமே வெளியே வராதுன்னு மறைச்சி வச்சுக்கிறதுனால அங்கே ஏற்படுற ஒரு சேதங்கள் வந்து வெளி ஊடகங்களுக்கு இவங்க கொடுக்குற செய்தி தான். அவனா கொடுக்குறான், ஃபில்டர் பண்ணி ஏதோ கொடுப்பான். 30 பேர் செத்தாங்கன்னா ஒரு காயமடைந்தார்னு சொல்லுவாங்க. ஒரு காயமடைந்தாலும் ஈரானில் கடுமையான சேதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதோ அப்படி ஊடகங்கள் அப்படி எடுத்து சொல்கிறாங்களே தவிர ஊடகங்களுக்கு போது அனுமதி இருந்தால் தான் அவன் சொல்கிறத நீங்கள் நம்பணும். அவன் கொடுக்குற செய்தியை போடுற அளவில் இருக்கும் பொழுது இஸ்ரேல் சொல்லக்கூடியது உண்மை இல்லைன்னு விளங்குது. அதுபோக என்னென்னு கேட்டால் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு யூதரை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதை விலைக்கு ஒரு பெரிய பதிவு போட்டிருக்கிறார். இந்த ஊடகம் சொல்லி நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் தாறுமாறாக இஸ்ரேலை அழிச்சிக்கிட்டு இருக்கிறான், இஸ்ரேல் மத்திய கிழக்கு கம்ப்ளீட் அமெரிக்காவை தொடச்சி எறிஞ்சிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு அவரே வருத்தப்பட்ட ஒரு இஸ்ரேலிய எழுத்தாளரை என்ன செய்கிறாருன்னா ஒரு பதிவுலாம் போட்டிருக்கிறார். அப்போ இவங்களுடைய தாக்குதல் வந்து கடுமையான முறையில் இருக்குது. ஒன்று, இஸ்ரேலில் கடும் தாக்குதல். இன்னும் சொல்ல போனால் நெத்தனியாகவே காலின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஆமாம், அந்த செய்தி ஒரு நாளாக 2 நாளாக வந்துக்கிட்டு. ஆமாம், ஏன்னு கேட்டால் நெத்தனியாகு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க இஸ்ரேலிருந்து. அந்த வீடியோவில் என்ன வருதுன்னு கேட்டால் அந்த வீடியோவில் அந்த 6 விரல் இருக்கிற மாதிரி நெத்தனியாவுக்கு 5 விரல் தானே இருக்குன்னு இப்படி மடிச்சிருக்கிறாரு. இதில் 4 விரல் இருக்குது. 4, 5, 6 விரல் இருக்கிற மாதிரி காட்டுறது உண்மையான நெத்தனியாகு இல்லை. இது வந்து ஏஐல தான் 10-12 நாள் ஆளை காணாண்டோட இந்த வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. இது ஏஐயா இருக்கிறதுனால அது போக என்னன்னு கேட்டால் 2-3 சம்பவம் நடக்குது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய ட்ரம்ப் மருமகன் இருக்கார்ல, அவர் இஸ்ரேல் அதிபரை சந்திப்பதற்கு ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அது கேன்சல் ஆகுது. ஏன் கேன்சல் ஆகுது?